இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. இது ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆரம்பிக்கப்படுகிறது? ஒவ்வொரு திருச்சபை முடியும் பொழுதோ, ஒவ்வொரு ஜெபக்கூடுகை முடியும் பொழுதோ என்ன சொல்லி முடிக்கிறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஏன்னா இதோட அடுத்த வாரம் தான் நீங்க வருவீங்க. அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதா? மறக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதுக்காக தான் போகும்பொழுது அதை சொல்லி அனுப்புறாங்க. பிரைஸ் தி லார்ட். 2வது வசனத்தை வாசிக்கலாம். அதுல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் சொல்லப்படுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அட்லீஸ்ட் நம்ம மனிதர்கள்கிட்ட நன்றி அறிதல் உள்ளவர்களா இல்லைன்னா கூட கடவுள்கிட்டையாவது நம்ம என்ன பண்ணணும்? நாம் அவர் செய்த நன்மைகளுக்கு எப்பொழுதும் நன்றி கடன்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்கே சங்கீதக்காரன் தாவீது 103ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிரைஸ் தி லார்ட். இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது? 11 நாட்கள் இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு முழுவதும் இந்த இறுதி நாட்கள் வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் வழி நடத்தி இருக்கிறார். ஒரு நாளும் அதை நாம் மறக்க கூடாது. இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும், இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்திருக்கும், இந்த ஆண்டிலே உங்கள் குடும்பத்திலே எத்தனை குறைவுகள் வந்திருக்கும், இந்த ஆண்டிலே உங்கள் சரீரத்தில் எத்தனை வியாதிகள் பலவீனங்கள் வந்திருக்கும். ஆனாலும் எல்லா போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் குறைவு நேரத்திலும் வியாதி நேரத்திலும் இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்தாரே, அந்த தேவன் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் நாம் மறக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு எண்ணுக்கடங்காத நன்மைகளை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். எண்ணுக்கடங்காத அற்புதங்களை தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறார். இந்த நாட்களிலே, இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல, அவருக்கு நம்பி இருக்கிற, அவர் மேல் பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகிற நாட்கள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவர் செய்த உபகாரங்களை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார். ஆரோன், மோசே என்பவர்களால் அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்களை தேவன் கொண்டு வருவதற்கு முன்பாக அந்த எகிப்து தேசத்திலே நாம் பார்ப்போம் என்றால் 10 வாதைகளை தேவன் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை 2ஆக பிரித்தார். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக செய்தார். ஆனால் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க? அதை மறந்துடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? அதை மறந்துடுவாங்க. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும் அற்புதம் செஞ்சு அதை மறந்துடுவாங்க. கொஞ்ச நாட்கள் இருக்கும். வெளியரங்கமான அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக செய்தார். ஆனாலும் அவர்கள் அதையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்குள்ள, கொஞ்ச காலத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்திலே, நன்மையான தேசத்திலே உங்களை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிதான் கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆனால் அவர்கள் வழியிலே கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை, கர்த்தர் அவர்களுக்கு செய்த அதிசயங்களை, கர்த்தர் அவர்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களை அவர்கள் மறந்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து புறப்பட்ட யாருமே கானான் தேசத்துல போனாங்களா? அவங்க சந்ததி தான் கானான் தேசத்துக்குள்ள போச்சு. அவங்க யாருமே என்ன பண்ண முடியல? போக முடியல. ஏன்னா
அவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு செய்த உபகாரங்கள் என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்கு தேவன் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை நாம் எண்ணி அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவர் நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, மறந்து போயிடுறாங்க. அவர் செய்த உபகாரங்களை என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். இந்த வருடம் இறுதி கட்டத்திலே, இறுதி நாட்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த வருடத்தின் இறுதி நாட்கள், இறுதி கட்டத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினமும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு 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 நீங்க துதித்து பாருங்க. புதிய ஆண்டில புதிய கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், புதிய நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். என் ஆத்துமாவே, தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ, யாரை பார்த்து சொல்றாரு, ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு. ஏன்னா ஆத்துமா தான் திடீர் திடீர்னு என்ன ஆயிடும், மாறிடும். ஆத்துமா திடீர் திடீர்னு என்ன பண்ணும், மாறும். மனசு திடீர் திடீர்னு மாறும். அதனால தான் தாவீது ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு. போன வாரத்துக்கு முன்னாடி கூட, நான் போன வாரம் தான் ரூபன் பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது சொன்னாரு, சொன்ன பாஸ்டரு தங்கம்னு சொன்னார், அதுக்கப்புறம் வயலும் சொன்னார், அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, மோசமானவங்க. இன்னைக்கு அப்படிதான் சமுதாயம். அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யற வரைக்கும் நாம யாரு, நல்லவங்க. நாம இருக்கிறத கேட்டா கெட்டவங்க. என்ன அர்த்தம்னா, நீ என்னன்னா செஞ்சுக்கோ, நாம எல்லாத்துக்கும் தலையாட்டி ஆமா சாமி போட்டா நாம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு எப்பவுமே வைரம் தான். நீ பண்ணது தப்பு, நீ சரியானது செய்யல அப்படின்னு சொல்லி நீ கேட்டு பாரு, வைரம் வந்து எப்படி ஆயிரும், தகரமா மாறிடும். தங்கம் எப்படி ஆயிடும், தகரமா மாறிடும். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நீ என்ன பண்ணிடாத, சோதரிக்க மறந்துடாத. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே, முழு உள்ளத்தை சொல்றாரு. ஒவ்வொருத்தரை பார்த்தா உள்ளத்துல பாதி இது இடம் இருக்கும், பாதி வேற இடம் இருக்கும். ஆனா இருக்கிறது என்னது, முழு உள்ளம். அதான் தான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத. நீ உயிரோடு இருக்கிறது அவர் செய்த கிருபை உனக்கு, நீ வாழ்றது அவருடைய கிருபை. நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறது அவருடைய கிருபை. இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை. அதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116 அதிகாரம் 13 வசனத்தை. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும். அவனுக்கு அவர் செய்தார் தெரியுமா, அந்த சகல உபகாரத்திற்காக நீ என்ன செய்வ, அவருக்கு உனக்கு கொடுத்தாரே அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ரட்சகரை நான் எப்பொழுதும் துதிப்பேன். இன்னைக்கு சபைகளில பார்த்தா ஆண்டவர் அற்புதம் செய்தா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அற்புதம் செய்யலைன்னா என்ன அடுத்தது என்ன வந்து அவங்களுக்கு ஆத்திரம். என் சிஸ்டர் சபைக்கு வரல, என் பிரதர் சபைக்கு வரல, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் நல்ல ஈஸியா ரோட்ல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி பெருசா ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தா ஆண்டவர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த குடியிருப்பு வாழ்க்கை இந்த பூமியிலே முழுவதுமாக வாழப்போவது கிடையாது. நிரந்தரமான குடியிருப்பு நமக்கு எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்திலே, தேவ சமூகத்திலே.
அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை நீங்க மறக்க கூடாது. ஒரு நாளும் அதை நினைச்சு நீங்க அவருக்கு ஒவ்வொரு நாளும் சோத்திரங்களை, ஆண்டவர் சமூகத்துல பலிகளை சோத்திரங்களை நீங்கள் ஏறெடுக்கணும். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை உங்களை கையில எடுத்துக்கொண்டு ஆண்டவர் என்னென்ன உங்களுக்கு அற்புதம் செய்தாருன்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் நாம மகிமைப்படும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை முடிச்சு வைக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் செய்த வாழ்க்கையில் செய்த சகல உபகாரங்களை நாங்கள் மறவாதபடி ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்துமாவிலே, எங்கள் இருதயத்திலே உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இது எங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நாங்கள் கனப்படுத்தி, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு இன்று அநேகருக்கு உம்முடைய நாமத்தை குறித்து சொல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. எல்லாத்தையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.